நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 8 முதல் 14 தேதி வரைக்கும் சொல்ல இருக்கும். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். குரு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ஓரளவுக்கு நல்ல பலனையே தருவார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். என்னதான் பண வரவு பொருள் வரவு இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 2 வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தாலே வாக்கு வீரியம் இருக்கும், தீட்சண்யம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், பிரிவினை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லாரிடமும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனால் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அவர் பூமி சம்பந்தப்பட்ட செவ்வாய் வீட்டில் இருக்கிறதால இடம் விற்கிறது வாங்கிறது, அந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். தாயால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நகைக்கடை உரிமையாளர்கள், நகைக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், துணிக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அரசு வங்கி, தனியார் வங்கி மற்றும் அரசு கருவூலங்கள் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது திகழ்கிறது. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அளப்பரிய சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ராசி அன்பர்கள். 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடும், கைகூடும். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். நண்பர்களால் நல்லதே நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. ஆனால் 8ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது மற்றவங்களுக்காக ஜாமீன் கழுத்து போடுறது, அவங்களுக்காக வக்காலத்து வாங்கிறது, பரிந்து பேசுகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஏதாவது ஒரு பிரச்சனை சும்மா வேடிக்கை பார்த்தாலே ஐயா கூப்பிட்றாருன்னுவாங்க. உங்களை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். இதனால் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது. மற்றவங்க பண்ண தப்புக்காக நீங்கள் அதை தேவையில்லாமல் போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அசிங்கம் அவமானங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு பொருள்கள் தொலைஞ்சு போகும். வண்டியில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, இல்லை பஸ்ஸில் போவீங்க, இப்போ அப்படியே கைப்பை களவாடப்படும் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள், இல்லை நீங்களே தவற விட்டு வந்துடுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அசம்பாவிதங்கள் வரலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம், தனியார் துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம். நல்ல சலுகைகள் கிடைக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், மேலிடத்தில் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு இழந்தவர்கள் கூட முயற்சி பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க, காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பகை உணர்ச்சி ஏற்படும். மற்றபடி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லாமே சிறப்பு தான். 2ல் ராகு இருக்கிறது குடும்பத்தை பிரிக்கும், சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு காலகட்டம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.